ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசையாய் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். என்னென்ன வார்த்தைகளை பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறீங்களோ திட்டமும் தெளிவுமாய் தகப்பன் நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனுடைய சுயத்தை நீங்கள் மறைத்து போடுங்க அப்பா. நீங்கள் பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா. பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அடியனை மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எந்த நோக்கத்துக்காக பிள்ளைகளை இந்த நாளிலே கூட்டி வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நீங்கள் திரும்பி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா உடைய வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தக்கூடிய கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று நாளுக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். துணை நிற்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் துணையாய் கர்த்தர் நிற்பார். பூச்சியை போல ஒருவேளை சிறு கூட்டமாய் காணப்பட்டாலும் என் தகப்பன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் இருப்பேன். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் உங்களுக்கு துணையாய், எனக்கு துணையாய் நிச்சயமாகவே வருவார். யார் எப்படியாய் சொன்னாலும் ஒன்றும் இல்லை, பூச்சி தான், நீ ஒன்றுமே எதற்கும் லாய்க்கு இல்லை, எதற்கும் தகுதி இல்லை என்று சொன்னாலும் என் தகப்பன் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாமே 8வது வசனத்தை. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, என் தாசனாக இஸ்ரவேலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தைகள் பொருந்தும். கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கிற தேவன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருப்பேன், நீ பயப்படாத, எதற்கும் பயப்படாத, நான் உனக்கு துணையா இருப்பேன். கடைசி வரைக்கும் இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, பணம் வரும், வேலை வரும், இல்லவே இல்லை. என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணையாய் வர வல்லவரா இருக்கிறார். எப்பொழுதுமே தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். எதுவும் கடைசி வரைக்கும் வராது. வரும்னு சொல்லுவோம், இவர் வருவாருன்னு சொல்லுவாங்க, ஆனா நிச்சயமாகவே அவர்கள் எல்லாம் வருவார்களானா ஒரு கேள்விக்குறிதான். பிரச்சனையின் போது, போராட்டங்கள் போது வருவாங்களான்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ஓடி போயிடுவாங்க, ஒருவரும் இருக்க மாட்டாங்க. என் தேவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூடவே இருக்கிறார். பயப்பட வேண்டியதே இல்லை. பயப்படாதீங்க. எதை குறித்தும், என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன, என்ன ஆக போகுது, எனக்கு வேலை நிரந்தரமா, எதுவுமே யோசிக்காதீங்க. இது நடக்குமா நடக்காதா, எதுவுமே யோசித்து பயப்படாதீங்க. என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணையா இருக்கார். என் தேவன் துணையா இருக்கும் பொழுது எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிறு பூச்சி
போலதான் இருக்கலாம். சிறு பூச்சி மிதிக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ளதான் வரும். சிறு பூச்சி காலு கடையில கிடக்கும், அது இப்படியே மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியாய் கூட காணப்படலாம். இல்லவே இல்லை, கர்த்தர் துணையா இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் துணையா இருக்கும்போது பயப்பட வேண்டிய வேலையே இல்லை, பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர் நம்முடைய தேவன். உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். பயப்படாதீங்க. எதை குறித்தும் இந்த நாளில கலங்கி வந்திருக்கிறீங்களா? எனக்கு என்ன யோசித்து வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என் மகளே, பயப்படாதே என் மகனே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் துணையா இருக்கிறேன். வசனம் வாசிக்கலாமே, 14வது வசனத்தை. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாக மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள் இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. அநேக காரியங்கள். நான் இப்படி வச்சிருப்பேன் உன்னை. வாசிக்கலாமே 15வது வசனத்தை. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுமுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அநேக வாக்குத்தத்த வார்த்தைகள், அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எது வரைக்கும் விடுவார் தெரியுமா? ஒருவேளை போராட்டங்கள் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிற, என்னால தாங்க கூடாதபடி காணப்படுகிறது, எனக்கு துணையாய் கர்த்தர் நிற்கிறாரா என்று சொல்லி கூட நீங்க யோசித்து இந்த நாளிலே கடந்து வந்திருக்கலாம். வாசிக்கலாமே 17வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கடைசி வரைக்கும். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவு வரலும் பொழுது, நாவு வரல்ற அளவுக்கு அப்படியான ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு துணையா இருந்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எப்பொழுதுமே நான் தேவனோடு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, எப்பொழுதுமே இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் காணப்படுகிறோமா? கர்த்தர் அங்கங்கே கிடந்த நம்மை, உங்களை, என்னை தேர்ந்தெடுத்து நூக்கன் கோணர் அழகாய் தேர்ந்தெடுத்து இந்த நாளிலே தம் பிள்ளையாய் வைத்திருக்கிறாரு. எப்பொழுதுமே அவர் துணையா இருக்கிறாரா? அவருக்கு முன்பாக நீங்க காணப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்க. அவர்களுக்கு முன்பாக இதுவரைக்கும் காணப்படலைன்னா இனியாவது ஒப்பு கொடுங்க. எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வாங்க. எப்பொழுதுமே அவருக்குள்ள காணப்படுங்க. எப்பொழுதுமே அவருக்குள்ள சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வு, அது பாக்கியம் உள்ளது, அதுதான் பிளஸட். அவர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். கர்த்தர் அழகாய் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறாரு. நாவு வரலுகிறது போல பிரச்சனைகள் வரலாம், இது கடைசி தான், தி எண்ட் என்று சொல்லி, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், முடிந்தது என் வாழ்வு என்று சொல்லி கூட யோசித்து வந்திருக்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் விடுறாரு தான். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க அந்த நேரத்துல என்று சொல்லி கர்த்தர் காத்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். முறுமுறுக்கிற காரியங்கள் காணப்படுகிறதா? என் தேவன் எனக்கு என்ன செய்தார்? நான் ஆண்டவரை தேடுகிறேனே, ஆண்டவரை தேடி தானே காணப்படுறேன், எப்பொழுதுமே அவருக்குள்ள தானே நான் காணப்படுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் தானே செய்யறேன். எனக்கு ஏன் இந்த போராட்டம்? கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாரா? எனக்கு துணையா இருந்தா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஏன் அநேகர் நக்கல் அடிக்கிற அளவுக்கு காணப்படுகிறது? எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். இல்ல தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு துணையா இருக்கும் பொழுது நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுவார். அவர் விடுவார் தான். என்னதான் பண்றீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் விடுகிறார் சில வேளைகளில. ஆனாலும் நாம் என்ன பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க? முறுமுறுத்து சோர்ந்து போய்கிறோம். எதுவுமே நடக்கலையே, என்னோட சூழ்நிலை மாறவே இல்லையே, இன்னும் கிட்டி சேர்ந்து கொண்டு தானே இருக்கேன், நான் இன்னும் தேவனை தேடிட்டு தானே இருக்கேன், என்னோட சூழ்நிலை எல்லாம் மாறவே இல்லையே, ஒரு இன்ச்சு கூட மாறலையே என்று சொல்லி கூட யோசித்து இந்த நாளில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் மாற்ற வல்லவர். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையா இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். துணையா இருக்கும் பொழுது கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் மிக பெரியதாய் காணப்படுகிறது. கர்த்தர் வலது கரத்தை பிடிக்கிறார் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. 13வது வசனத்தை வாசிக்கலாமே. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, பயப்படாத என் மகளே, பயப்படாத என் மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மளுடைய வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒருவேளை பிடித்தோம்னா, நீங்க ஒருவேளை பிடிச்சீங்கன்னா, ஒருவேளை சில வேளையில விடக்கூட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை சோர்வுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஒருவேளை நல்லா இருக்கும் பொழுது கூட சில வேளைகளில் சில பிள்ளைகள் தேவனை விடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவரை கரம் பிடித்தாரானால் நிச்சயமாகவே அவர் கை விடுவதே இல்லை. நம்முடைய கரத்தை தேவன் பிடித்து கொள்ளணும். நம்ம பிள்ளையோட கரத்தை பிடிச்சிட்டோம்னா அது எவ்வளவு நல்லா ஃபோர்ஸபிளா பிடிச்சிருக்கோம்ல. பிடிச்சிட்டு குட்டி பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக, நான்லாம் கிரேசரை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட்டாக தான், என்னை விட்டு நகரவே முடியாது. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான், அவன் கைக்கு கூட அவ்வளோ ஃபோர்ஸபிளாக வலிக்க தான் செய்யும். ஆனால் அவ்வளோ டைட்டாக நான் பிடிச்சிருப்பேன். அப்படிதான் நம்ம பிடிக்கும் பொழுது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிப்போம். ஒருவேளை அவன் பிடிச்சானா ஒருவேளை என்னை உதறி தள்ளிட்டு கூட அவன் போவான். அப்படிதானே? சிறு பிள்ளைகள் பாருங்கன்னா அவங்க அப்பா கையை அம்மா கையை அவங்க பிடிச்சாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் உதறி தள்ளிட்டு இருமா வரேன் இருப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு. தேவன் கரம் பிடித்தாரனால் அவரை விட்டு எங்குமே ஓட முடியாது. ஓடும்படியான சூழ்நிலைகள் வரும் பொழுது சில வேளைகள் அப்படியே தட்டி 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 கரெக்டான பாதைகளுக்குள்ள உங்களையும் என்னையும் நிச்சயமாக நிறுத்துவார். தேவனுடைய சமூகத்தை நிச்சயமாக தேடுங்க. அவர் துணையா இருக்கும் பொழுது எல்லாமே பிளஸ்ஸிங் ஆய்தான் மாறும். அவர் துணையா இருக்கும் பொழுது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படுகிறது போல சூழ்நிலைகள் வரும் தான், பயப்படுகிறது போல சூழ்நிலைகள் வரலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல விட்டு விடுங்க. எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார்களே, நாம் விசேஷித்தவர்கள். ஒரு காரணம் இல்லாம யாரையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார். நிச்சயமாகவே ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்ததற்கான திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. அதை உணர்ந்தவர்களாக அவர் உங்களுக்கு துணையா இருக்கணும்னா நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதபடி அவருடைய சமூகத்தை தேடி, நிச்சயமாகவே அவருடைய சமூகத்தை நாடி வரும் பொழுது, அவரே தேடும் பொழுது, அவரே நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பதில் தருகிறவராகவே இருக்கிறார். எல்லா காரியங்களும், எல்லா பயப்படுகிறது போல சூழ்நிலைகளும் மாறி போய்விடும். எல்லாமே ஆசீர்வாதமாய் தான் மாறும், நிச்சயமாகவே மாறும். அதனால யோசிக்காதீங்க, என்னுடைய சூழ்நிலை எப்படியாய் மாற போதோ எனக்கு தெரியலையே, என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது. எதுவுமே நம்முடைய கரத்துல இல்லை, உங்களுடைய கரத்துல இல்லை. எல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே திட்டம் பண்ணி இருப்பார், நிச்சயமாகவே முன்குறித்து இருப்பார். இந்த வழிகளில் எப்படியா நடத்தணும், இந்த வழிகளில் எப்படியாய் என் பிள்ளைகளை நடத்தணும் என்று சொல்லி அவர் வரைந்து வைத்திருப்பார். அதற்கு நேராய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, அதற்கு நேராய் நீங்களும் நானும் போகும் பொழுது நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய் காணப்படவே கூடாது. என் தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நீங்க கேள்வி கேட்கவே கூடாது. நான் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு என்ன நடந்தது, நான் ஆண்டவரை தேடுறேனே என்று சொல்லி நீங்க கேட்கவே கூடாது. கர்த்தர் அவ்வளவான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்து கொண்டே தானே இருக்கிறார். நீங்க அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம், எத்தனை நன்மைகள் செய்து கொண்டே தானே இருக்கிறார். அப்புறம் என்ன கேள்வி கேட்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என் தேவன் எனக்கு என்ன செய்தார்னு சொல்லி நிச்சயமாய் கேள்வி கேட்காதுங்க. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையா இருப்பாரானால், ஒரு மனுஷிக்கு துணையா இருப்பாரானால் நிச்சயமாய் பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதான் வேத வசனம் சொல்லுகிறது. வேத வசனம் சத்தியம், அது உண்மையுள்ளது. நிச்சயமாகவே உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரா, சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி இந்த வருடத்தின் வாக்கு தத்த வசனம் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் ஒரு புதிதாக்குதல் நடந்து கொண்டேதான் காணப்படுகிறது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம், எல்லாவற்றிலும் இண்டிவிஜுவலா என்னென்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ அது நிச்சயமாய் நிறைவேறும். இதுவரைக்கும் நிறைவேறலனாலும் காத்திருங்கள், காத்திருங்கள். ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. பயப்படாதீங்க. எனக்கு இந்த வார்த்தைகளை வாக்கு கொடுத்திருக்கிறாரு, இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், இன்னும் ஏன் நிறைவேறல? உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். என்னென்ன காரியங்களில மாற்றங்கள் பண்ணணுமோ அதை நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமாய் மாற்றங்கள் வரும். நிச்சயமாய் மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய பாதத்துல காத்துருங்க. உங்களை அனலைஸ் பண்ணுங்க. என்னென்ன காரியங்கள் குறைவாய் காணப்படுகிறதோ, கர்த்தர் விரும்பத்தகாத காரியங்கள் என்னென்ன காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் மாற்றும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் துணை நின்று எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில்
அனுகூலமான துணையுமானவர். எப்பொழுதெல்லாம் அவர் துணையா இருக்கிறார்னா ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையா இருக்கிறார். அவர் அடைக்கலம், அவர் அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒரு மனிதன் போகும் பொழுது நிச்சயமான ஒரு பாதுகாப்பு காணப்படுகிறதே. அதே போல அடைக்கல பட்டணமாகிய தேவனுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது எத்தனை ஆபத்து காலங்கள் வரலாம், எத்தனை காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து துணையா இருந்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். பயப்பட வேண்டியதே இல்லை. எப்பொழுதெல்லாம் அவர் துணையா இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது ஆபத்து காலத்துல அவர் துணையா இருக்கிறார். வாசிக்கலாமே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை. ஏனென்றால் தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். தியஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தர்மாத்தியா நாட்டுக்கும் போய்விட்டார்கள். 16வது வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாருங்க, ஒன்றுமில்லாத நேரத்துல, யாருமே இல்லாத நேரத்துல, எல்லாம் விரோதமா எழும்பின நேரத்துல கர்த்தர் துணையா இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறதே. நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் டில் தி எண்ட் யாருமே துணையாய் வரவே முடியாது, எதுவும் துணையாய் வரவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் துணையா இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் என்னென்ன சூழ்நிலையில நீங்க கடந்து போனாலும் உங்களுடைய துணை, உங்களுடைய வலது கரத்தை அவர் பிடித்து உங்களுக்கு துணையா இருக்கிறார். பயப்படாதீங்கள், எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அவர் யாருக்கெல்லாம் துணையா இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சில வேத வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாமே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். இதோ ஆசாரியனாகிய அமலியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்க கைக்கு உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாருக்கு துணையா இருக்கிறாரா? உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. யார் உத்தமன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சாந்தம் இல்லைன்னா, அமைதி இல்லைன்னா நிச்சயமாய் உத்தமனா இருக்கவே முடியாது. அமைதி சாந்தம் இருக்கும் பொழுது அவர்கள் உத்தமர்கள் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் துணை. உத்தமனாய் நீங்க இருப்பீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயப்படுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் காணப்பட்டார். எத்தனையோ காரியங்களை அவருக்கு செய்தாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அடிக்கப்பட்டார், நொடுக்கப்பட்டார். எத்தனை துன்பங்கள், எத்தனை காரியங்கள் திட்டினாங்க. வையப்படும் பொழுது அவர் பதில் வையாமல் அமைதியாய் பொறுமையாய் காணப்பட்டாரே. அந்த சாந்தம் காணப்பட வேண்டும். உத்தமனாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் துணையா இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனாய் நீங்க இருப்பீங்கன்னா அமைதி தேவை, சாந்தம் தேவை.
எத்தனை பிரச்சனைகள் எப்படியா ஹேண்டில் பண்றீங்க யோசித்து பாருங்க. பதற்றம், அமைதி இல்லாதபடி காணப்படுகிற சூழ்நிலையினால எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சாந்தம் உங்களுக்குள்ள காணப்படும் பொழுது நிச்சயமாகவே, பொறுமை தாழ்மை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளலாம். பதற்றத்தினால கோபத்தினால காணப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா நிதானம் இல்லாம பேசுகிற காரியங்கள், நிதானம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் தான் காணப்படும். அப்படி இருக்கவே கூடாது. சாந்தம் தேவை, அமைதி தேவை. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உத்தமனாய் நீங்க காணப்படுறீங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மோசேயை பார்த்தோம்னா அவ்வளோ பொறுமையாய் எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணார். அநேக லட்ச ஜனங்களை வழி நடத்தணும்னா நிச்சயமாகவே ஒரு பொறுமை தேவை. அத்தனை லட்ச ஜனங்களையும் அவர் அழகாய் வழி நடத்தி வந்தாரு. அவ்வளவு பொறுமையாய், அவரை தவிர சாந்தம் உள்ளவர்கள் பூமியில யாருமே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சர்டிபிகேட் வாங்கினவர் தான். என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமே. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மோசேயானவன் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் காணப்படான். அவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைதான். கர்த்தர் சொன்னாரு, அவர் போய் லீடரா போனாரு, மத்துக்குவாய் தான் சொன்னாரு. அநேக காரியங்கள் காணப்பட்டது. அழகாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கு வேண்டியதை சொல்லி 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 எத்தனை நேரம் அவருக்கு எதிராய் பேசினாங்க. எத்தனை தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு எதிராய், மோசேக்கு எதிராய் நின்றாங்க. ஆனா எல்லாவற்றிலும் அழகாய் நடத்தி வந்தார். சாந்தம், பொறுமை, அமைதினாலே அநேக காரியங்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனாய் நீங்க காணப்படும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்குள்ள அமைதி காணப்படணும். உத்தமன் என்று சொல்லும் பொழுது அமைதியாய் பொறுமையாய் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க தான் உத்தமம். எல்லா காரியத்தை எப்படி எடுத்தே கவுத்தேன்னு செய்றீங்களா யோசித்து பாருங்க. எல்லா காரியத்திலும் ஒரு அமைதியாய் பொறுமையாய் காணப்படுறீங்களா? நிச்சயமாகவே நீங்க உத்தமர்கள் தான். அப்படி காணப்பட்டீங்கன்னா உத்தமன் தான். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இன்னொரு வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 32 வாசிக்கலாமே மீண்டுமாக. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம். பட்டணத்தை எவ்வளோ பழைய பட்டணத்தை பிடிக்கிறவனா இருந்தாலும் தன் மனதை அடக்க தெரியாதவன் உத்தமன் அல்ல. இதெல்லாம் ஆப்போசிட்டா நீங்க பார்த்தும் சொல்லியும் பார்க்கணும். உத்தமன்னா நீடிய சாந்தம் இருந்துச்சுன்னா உத்தமன் அப்படின்னு போட்டிருக்குன்னா உத்தமம் இல்லைன்னா, நீடிய சாந்தம் இல்லைன்னா நிச்சயமாகவே நீங்க உத்தமர்கள் இல்லை. அதே போல பட்டணத்தை பிடிக்கிறவர்களை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டணத்தை அடக்குகிறதுல பார்க்கணும். மனதை அடக்க தெரியாதவங்க நிச்சயமாகவே உத்தமன் அல்ல. மனதை அடக்க தெரியணும். சிம்சோனை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். மனதை அடக்க தெரியாதவனாய் காணப்பட்டான். கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் பெரியது. வாசிக்கலாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாவங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தபடியினால 40 வருஷம் பெலிஸ்தருடைய கையில அவர் ஒப்பு கொடுத்தாரு. 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றான். இந்த பாருங்க, சிம்சோனை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இப்படியாய் ஒரு குமாரன் பிறப்பான். அவனுக்கு அவன் நிச்சயமாகவே பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பான். இதுதான் அவர் கர்த்தர் கொடுத்திருந்த ஒரு பெரிய நோக்கம். அவனுக்கு சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம், பெரிதான நோக்கம். இது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கணும். இதுதான்
தேவனுடைய நோக்கமா இருந்தது. ஆனா அந்த நோக்கத்தை குலைக்கும்படியாக பல காரியங்கள் அவனுடைய வாழ்விலே புகுந்து விட்டது. பல தருணங்களிலே விழுந்து போகிற சூழ்நிலைகள் காணப்பட்டது. மனதை அடக்காதபடி பல காரியங்களுக்குள்ள அவன் நுழைந்ததை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? 14வது அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. 14:1. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. பாருங்க, பெலிஸ்தரை விரோதமா எழும்ப வேண்டும். கர்த்தர் வைத்திருந்த தீர்மானம் அதுதான். ஆனாலும் கர்த்தரால் ஆவியானவரால் அவர் ஏவப்பட்டு ஒரு பெண்ணை குமாரத்தை கண்டு அவரை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்தையும் அங்கே போய் கேட்டு திருமணமும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து 16வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு வேசியின் இடத்துல போகிறார் என்று சொல்லி 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. அதற்கு பின்பு அவன் சோரே தாற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே ஸ்நேகமா இருந்தான். தெலிலாள் என்னும் பேருள்ள ஒருத்தியோட ஸ்நேகமா இருந்தான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவன் ஸ்நேகமா இருந்தான். வாசிக்கலாம் 5ஆம் வசனத்தை. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினால உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அவங்க பாருங்க, பெலிஸ்தியரின் அதிபதிகள் போயிட்டு தெலீலாள் கிட்ட சொல்றாங்க, அவனுடைய பலம் எதுல இருக்குன்னு சொல்லி நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புறாங்க. அதுக்கு இணங்குகிறான். பாருங்க, 3 தரம் அவனுக்கே தெரியும் ஏமாற்றப்படுகிறான்னு சொல்லி நன்கு சிம்சோன் அறிந்திருந்தார். மாற்றி மாற்றி அவனும் கேட்கிறா, இவர் பொய் தான் சொல்றாரு. மாற்றி மாற்றி 3 தரம் இப்படியாக சொல்லி கொண்டே இருக்கிறார். நல்லாவே தெரியும், மனதை அடக்க தெரியல. மனதை அடக்க தெரிந்தவன் உத்தமன். மனதை அடக்க தெரியாமல் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. மனதை அடக்குகிற பிள்ளைகளாய் காணப்படணும். இந்த தெளிலாளின் நிமித்தமாய் அவனுடைய தரிசனமே கெட்டு போயிடுச்சு. எல்லாமே போய்விட்டதே. உன்னை வாழ்வு முடிந்து போயிட்டது. நான் சாகத்தக்கதாக அவ திரும்ப 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 கேட்டது. அவ சாகத்தக்கதாய் அப்படியாய் இரிட்டேட்டான அளவுக்கு அப்படி நடந்ததே. யோசித்து பாருங்க. மனதை அடக்க தெரியாதவன். நன்கு தெரியும் அவ பொய் சொல்றா, என்னை ஏமாத்துறான், அவனை ஏமாத்துறான்னு சொல்லி நன்கு அறிந்தவன் தான். ஆனாலும் தெரிந்திருந்தும் அதற்கு இணங்காதபடி, இவளுடைய சொல்லுக்கு மனதை அடக்க தெரியாதபடி அவளுடைய சொல்லுக்கு இணங்கினானே. கர்த்தர் வைத்திருந்த தரிசனத்தை முற்றிலுமாய் உடைத்து போட்டு விட்டானே. மறிக்கிற அளவுக்கு சாகத்தக்கதாய் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் போய்விட்டதே. மனதை அடக்க தெரிய வேண்டும். வாசிக்கலாம் 15வது வசனத்தை. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமல் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டு இருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டது. பாருங்க, அனுதினம் 3 விசை நீ என்னை ஏமாத்திட்ட, இப்படி மாத்தி 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 சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி தெளிலால் சொல்லுகிறா. அவன் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டுதான் வெளிப்படுத்துறான். இப்படிதான் இதோட என்னுடைய பலன் இதுல தான் இருக்கு. இப்படி பண்ணிட்டா என்னுடைய பலன்லாம் போயிடும்னு சொல்லி
தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறான் என்று சொல்லி பின்வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இருதயத்தை ஊற்றுகிறான். மனதை அடக்க தெரியாதவன் உத்தமன் அல்ல. இந்த சிம்சோன் மனதை அடக்க தெரியாதவனா இருந்தபடியினால எல்லாம் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. கர்த்தர் வைத்திருந்த நோக்கத்துக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டானே. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு எது காரணம்? ஆசீர்வாத தடைக்கு எது காரணம்? யோசித்து பாருங்கள். மனதை அடக்க தெரிந்தவர்களாய் காணப்பட்டீர்களா? காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் கூட மனதை அடக்க தெரிந்தவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் துணையாய் இருந்து கர்த்தர் நடத்த எல்லா காரியத்தையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனாய் நீங்களும் நானும் காணப்பட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாகவே துணையாயிருந்து எல்லா காரியத்தையும் நடத்தி செல்ல வல்லவராக இருக்க. திகைக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நிச்சயமாய் துணை நின்று நடத்த வல்லவராக இருக்கிறார். மனதை அடக்க தெரிந்தவர்களாய் காணப்படணும். மனதை அடக்க தெரிந்தவர்களாய் காணப்படணும். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாகவே இப்பொழுதிலிருந்து விட்டுருங்க. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை இப்பொழுதே மறைந்து போகட்டும். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை அது நிரந்தரமானது. தேவன் தான் துணையாய் வர முடியும். நிரந்தரமான துணை நிச்சயமாகவே தேவன் தான். கர்த்தர் தான் உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான துணையாய் காணப்பட முடியும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமனாய் இருக்கிறீர்களா? உத்தமனுக்குள்ள எல்லா தன்மைகளும் உங்களுக்குள்ள காணப்பட்டு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். உத்தமனுக்குடைய இன்னொரு கேரக்டர் வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை. தன்னை தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னை தானே புகழவன். நான் இப்படி பண்றேன், இப்படி ஜெபிக்கிறேன், நான் ஜெப வீராங்கனை, ஜெப வீரர் என்று சொல்லி தன்னை தானே புகழுகிறவன். நான் இப்படி, நான் அப்படின்னு சொல்லி தன்னை தானே புகழுகிறவன். எனக்கு எல்லாம் தெரியும். இப்பொழுதுள்ள யங்ஸ்டர்ஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு எல்லாம் தெரியும், ஐ நோ எவ்ரிதிங். கிடையவே கிடையாது. தன்னை தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல. தேவனால் புகழப்படுகிறீர்களா? உங்களுடைய நடக்கை, உங்களுடைய பேச்சு எல்லாமே தேவன் புகழுகிற வண்ணம் காணப்படுகிறதா? அல்லது எப்படி காணப்படுகிறது? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்படுகிறீங்களா? யோசித்து பாருங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற காரியங்கள் எப்படி காணப்படுகிறது? தேவனுக்கு பிரியமாய் காணப்படுறீங்களா? பிரியமாய் நடக்கிறீங்களா? அல்லது பெற்றோர் அழுகிற வண்ணம் காணப்படுகிறீங்களா? பெற்றோர் ஒருவேளை உங்களை குறித்து வருத்தப்படுற அளவுக்கு பேசுறீங்களா, நடக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தன்னைத்தானே புகழுகிறவன் புகழப்பட மாட்டான். கர்த்தரால் புகழப்படுகிறவனை நிச்சயமாய் உத்தமன். தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல. உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இது வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்தை. 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன். இவன் பாருங்க, அவனுக்கு தானே புகழுகிறான். வாரத்தில் 2 தரம் நான் உபாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் நான் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, தேவன் இந்த மனிதனுக்கு சாட்சியா இருக்கிறார்.
ஆயக்காரன் தூரத்துல இருந்து பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி தன் மார்பிலை அடித்து கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான் நீதிமான், அந்த பரிசேயனை போல அல்ல. நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், நான் இப்படியா இருக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறேன், பெருமையாய் தன்னைத்தானே புகழுகிறவனாய் காணப்படுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். நம்ம தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. வேதத்தில் உள்ள அநேக தேவ பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் அழகாய் சாட்சி கொடுத்திருக்கிறார். யோபு குறித்து பார்க்கிறோம், அவன் பயபக்திக்குள்ளவன், உத்தமன் என்று சொல்லி வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோமே. அவன் உத்தமனாய் காணப்பட்டான் தான். தேவனே அவனுக்கு சாட்சியாய் சொன்னார், என் பிள்ளை மீது நீ கண் வைத்தாயோ, சாத்தான் கிட்டே சாட்சியாய் சவாலாய் சொன்னார், என் பிள்ளை மீது நீ கண் வைத்தாயோ என்று சொன்னார். அவன் உத்தமன், பயபக்திக்குரியவன் என்று சொல்லி வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோமே. கர்த்தர் உங்களை புகழுவாரா? கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கண்டு என் பிள்ளை சொல்ல முடியுமா? என்னுடைய பிள்ளை இப்படிப்பட்டவள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து சாட்சியாய் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீங்க மனம் மாற வேண்டியது நிச்சயமான ஒன்று. கர்த்தர் துணையா இருக்கணும்னா நீங்க உத்தமனாய் காணப்பட வேண்டும். தேவனால் புகழப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் துணை நின்று எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். உத்தமனுக்கு வர வேண்டிய பிளஸிங் எல்லாமே கிடைக்கும். கர்த்தர் துணை நின்று எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆபத்து காலத்துல கர்த்தர் துணையா இருந்து நடத்த வல்லவரா இருக்கிறாரு. தனிமையான சூழ்நிலையில, யாரும் இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. துணை நிற்க வேண்டுமா? யோசித்து பாருங்க. நீங்க உத்தமனாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பயபக்திக்குரியவர்களாய் நீங்க காணப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். உத்தமனா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உத்தமனா இல்லைனா நிச்சயமா இந்த நாளில ஒப்பு கொடுங்க. இந்த நாளில நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். உத்தமனாய் நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் பயப்படாம என் தேவன் எனக்கு துணைன்னு சொல்ல முடியும் தைரியமாய். என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், நான் எல்லா காரியத்தையும் நிச்சயமாய் கடந்து போவேன், எல்லா சூழ்நிலையும் நிச்சயமாய் நான் கடந்து போவேன், தேவன் எனக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வைராக்கியமாய் ஒரு கான்பிடென்டா நீங்க சொல்ல முடியும்னா நீங்க உத்தமனாய் காணப்பட வேண்டும். நிச்சயமாகவே. அடுத்ததாக நாம் வாசிக்க போகிறோம் 119வது சங்கீதம் 173வது வசனத்தை வாசிக்கலாமே. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக. கர்த்தருடைய கட்டளைகளை தெரிந்திருக்கிற பிள்ளைகளாய், கட்டளைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுவீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உண்மையாகவே அவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அப்படியே ஒபே பண்ணோம்னா நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்க, கர்த்தர் துணை நின்று நடத்த வல்லவராக இருக்க, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் துணை நின்று வரவேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படணும், பயபக்திக்குரியவர்களாய் காணப்படணும், அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படணும், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படணும். அப்பந்தான் அவருக்கு ஒபே பண்ணுகிற பிள்ளைகள், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுறீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு காணப்படுகிறதா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய், பயபக்திக்குரியவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே காண்கிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படுறீங்களா? அப்போதான் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வர முடியும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி இருக்கிற பிள்ளைகளாய் நீங்க காணப்பட்டீங்கன்னா நிச்சயமாகவே அவர் துணையாய் வரவே முடியாது. நிச்சயமாகவே பயம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். என்ன ஆகும் யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த பயம் நிச்சயமாய் சூழ்ந்து கொள்ளும். பயம் போகணும்னா, ஆசீர்வாதங்கள் வேணும்னா, கர்த்தருடைய துணை வேண்டும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும். அவருடைய கற்பனைகளை தெரிந்திருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் நீங்க காணப்பட்டீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 115:9வது வசனம், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து.
ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைவா இருக்கிற தேவன். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பும் பொழுது அவர்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள். சோ எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் துணையா இருக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் கர்த்தரை நம்பணும். இஸ்ரவேல் குடும்பம் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்ம நினைவா இருந்து நமக்கு துணை நின்று, உங்களுக்கு துணை நின்று நம்முடைய நினைவா இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்க கர்த்தர் துணையா இருக்க வேண்டும். நான் பயப்படுகிற பயம் நிச்சயமாய் வேண்டும். கர்த்தரை நம்புகிறதுல எப்படி காணப்படுறீங்க? எதன் மீது நம்பிக்கை காணப்படுகிறது? உங்களுடைய பிள்ளைகள் மீது, உங்களுடைய சொத்துக்கள் மீது, உங்களுடைய பணத்தின் மீது, உங்களுடைய வேலையின் மீது காணப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கை காணப்படும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்க, அவர் துணை நின்று நடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் துணை, கர்த்தர் துணை, நிச்சயமாகவே துணையா இருந்து கர்த்தர் நடத்துவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் நமக்கு துணையாய் வரணும். கர்த்தர் தான் நம்ம வலது கரத்தை பிடித்து நடத்தணும். கர்த்தர் நடத்தலைன்னா நிச்சயமாக நம்முடைய பாதைகள் செவ்வையாய் காணப்படாது. நிச்சயமாக நம்முடைய பாதையில அநேக போராட்டங்கள் காணப்படும் தான். கர்த்தரை துணை இல்லைன்னா நிச்சயமாக நாம் கடந்து போக முடியவே முடியாது. கர்த்தருடைய துணை வேண்டும். கர்த்தருடைய துணை வேணும்னா உத்தமனாய் நீங்க காணப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல உண்மையாய் நீங்க காணப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. உத்தமனாய் நீங்க காணப்படுறீங்களா? எல்லாவற்றிலும் உத்தமமாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவன் மீது நம்பிக்கை காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஆபத்து காலம் என்று வரும் பொழுது தேவன் துணையாய் வரவே மாட்டார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதா? உங்களுடைய வழிகள் செவ்வையாய் காணப்படுகிறதா? யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வோடு செயல்படுகிறீர்களா? உண்மையாய் உத்தமமாய் காணப்படுகிறீர்களா? யாருக்கு வேணா மறைத்து எது வேணாலும் செய்யலாம். தேவனுக்கு மறைவாய் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களை பிக் பண்ணி எடுத்திருக்கிறாரா? அவர் சும்மாலாம் பிக் பண்ணி எடுக்கவே இல்லை. சும்மாலாம் பிக் பண்ணி எடுக்கவே இல்லை. ஒரு நோக்கம் உண்டு. அவர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறணும்னா நீங்க உத்தமனாய் காணப்படணும். மனதை அடக்க தெரிய வேண்டும். மனது நிச்சயமாகவே தாறுமாறாகத்தான் ஓடும். அது தீயவைகளை தான் யோசிக்கும். ஆனால் அடக்க தெரிய வேண்டும். தேவன் துணை இருந்தால் மாத்திரமே அதை அடக்க முடியும். தேவ பிள்ளைகளை இந்த நாளில் யோசித்து பாருங்க. உங்களுடைய மனது எப்படி காணப்படுகிறது? அடக்க தெரிந்தவர்களா, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்றைய நாள் நீங்க உத்தமமாய் காணப்படணும் தேவனே என்று சொல்லி ஒப்பு கொடுக்க போய் தேவன் துணையாய் வரணும்னா, தேவன் உங்களுடைய வலது கரத்தை பிடிக்கணும்னா நிச்சயமாகவே நீங்க உத்தமனாய் மாற வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வு நிச்சயமாய் காணப்படணும். அதுதான் பிளஸிங். தேவனோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாய் போவதே இல்லை. அது நிச்சயமாய் பாக்கியம் உள்ளது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை கூட்டி வந்திருக்கிறாரா? நிச்சயமாகவே ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் துணையாய் வர விரும்புகிறார். உங்களோட துணையாய் எப்பொழுதுமே காணப்பட விரும்புகிறார். யாரும் கடைசி வரைக்கும் துணையாய் வரவே முடியாது. ஒருவேளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கலாம், யாரை வேணா நம்பலாம். நிச்சயமாகவே யாரும் துணையாய் வரவே முடியாது. கர்த்தர் தான் துணையாய் வர முடியும். பயப்படாதீங்க. எதை குறித்தும் அஞ்சாதீங்க. என்னுடைய காரியங்கள் எப்படி ஆகும்? பயமே வேண்டாம். கர்த்தர் துணையா இருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்க. எல்லாரும் பயபக்தியோடு தேவனை தேட முற்பட வேண்டும். பயம் வேண்டும். என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் வேண்டும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் வேண்டும். நிச்சயமாகவே ஒவ்வொருவருக்கும் துணையாய் கடந்து வருவார். அதுதான் அவருடைய விருப்பம். என்னுடைய பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். தி பெஸ்டா தான் இருக்கணும் தானே நம்ம ஆசைப்படுவோம். அப்ப தேவன் மாத்திரம் எப்படி குறைவாய் வைக்கணும்னு ஆசைப்படுவார்? இல்லவே இல்லை.
நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அவர் தி பெஸ்டா தான் நமக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நாம தான், நீங்க தான் அதுக்கு தகுதியுள்ள பாத்திரங்களாய் காணப்படுறீங்களா? தகுதியுள்ளவர்களாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. தகுதியை பெற்றுக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகள். தேவனை விட்டா நமக்கு துணை யாருமே இல்லை. எதற்குமே தேவன் துணையோடு தான் செயல்படும் போது எல்லா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாரை நம்பினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆபத்து நேரம் என்று வரும்பொழுது அவர்கள் வந்து நிற்பார்களா என்றால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். நிச்சயமாகவே வர மாட்டாங்க. அநேக காரியங்களை பார்த்து கொண்டு தான் நாங்களும் இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் துணை இல்லைன்னா நீங்களும் நாளும் இன்று நாளில் நிற்கவே முடியாது. நிலைத்து நிற்கிறோம் என்றால் அவருடைய சுத்த கிருபை தான். அடிக்கடி நான் சொல்லுகிற இந்த வார்த்தை உண்டு. நிச்சயமாகவே நீங்களும் நானும் நினைத்து நிற்கிறோம் என்றால் அதோடைய சுத்த கிருபை. அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறது நம்ம உண்மையாலுமே விசேஷித்தவர்கள், பாக்கியவான்கள். நமக்கு ஒப்பா யாருமே வர முடியாது. தேவ பிள்ளைகளே, உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லியிருக்கோம். நம்முடைய தேவனுக்கு ஒப்பாய் எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். ஆகவே யோசித்தவர்களாக இந்த வேளையில அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? தேவன் துணையாய் வர வேண்டுமா? என்னென்ன காரியங்களிலே சரிப்படுத்த வேண்டுமோ அந்தந்த காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்தெந்த காரியங்களிலே என்னென்ன சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் வரணுமோ அந்தந்த காரியங்களிலே அந்த சூழ்நிலைகளை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் துணையாய் வருவார், நமக்கு நிழலாய் காணப்படுவார். கர்த்தர் தான் நமக்கு துணை. எத்தனை இடர் வந்தாலும் கர்த்தர் அடைக்கலமாய் வருவார். எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அவரை தவிர வேறு ஒருவரும் அது மாதிரி இல்லவே இல்லை. அத்தனை காரியங்கள் நம்முடைய தேவன் துணையாய் காணப்பட இருக்கிறாரு. நிச்சயமாகவே தேவன் தான் நமக்கு துணையாய் வர வேண்டும். நிச்சயமாகவே தேவன் தான் நமக்கு துணையாய் காணப்பட வேண்டும், நமக்கு நிழலாய் வர வேண்டும். வேற யாரும் வேற எதுவும் துணையாய் நிழலாய் வரவே முடியாது. தேவ பிள்ளைகளே, யோசித்தவர்களாக இந்த வேளையில் நாம் சொல்ல போகிறோம், கர்த்தரே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர், கர்த்தனே என் துணையானீர் என்று சொல்லி
கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு துணையாய் கடந்து வரும்படியாய், நீங்க ஒவ்வொருவருக்கு துணையாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பன், நீங்க ஆண்டவரே வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எது தடையா இருக்குதோ, நீங்க ஆண்டவரே துணையாய் வரக்கூடாதபடி ஆண்டவரே எது தடை சொல்லி செய்கிறதோ ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உத்தமனாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி அருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உமக்கு பயப்படுகிற பயத்துல ஒவ்வொருவரும் வளர என் தகப்பன் நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அடக்கமுள்ள மனதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. மனதை அடக்க தெரிந்தவர்களாய் காணப்படணும் ராஜா. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, உம்மால் புகழப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படணும் ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க துணையாய் வரும்படியாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே இந்த நேரத்தில் என் தகப்பன் நீங்க அப்பா துணையாய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பூச்சியை போல இருக்கலாம், சிறு கூட்டமாய் காணப்படலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்லி கூட இந்த வேலையில கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய சூழ்நிலைகள் என்ன, எனக்கு துணையாய் தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி பல கேள்விகளோடு இந்த நாளில பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம் ராஜா. என் தகப்பன் நீங்க ஆண்டவரே துணையாய் செல்லும்படியா இந்த நாளில உண்மையாய் அப்பா ஒப்பு கொடுத்து அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க துணையாய் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க துணையாய் போங்க ஆண்டவரே. வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற தேவன் இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வலக்கரத்தை பிடித்து ஆண்டவரே அப்பா பயம் இல்லாதபடி அப்பா கடந்து செல்ல ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய துணை இருக்கும் பொழுது எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை, எதற்கும் திகைக்க வேண்டியதில்லை அப்பா. அப்பா எல்லாவற்றையும் கடந்து போக என் தகப்பன் நீங்க பலனை கொடுக்கிறவரா இருக்கிறீர், பலனை கொடுக்கிறவரா இருக்கிறீர் ராஜா. நீ அப்படியாய் பலனை கொடுத்து ஒன்றிலும் குறைவுபடாதபடி எல்லாவற்றிலும் நிறைவை காண என் தகப்பன் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் முழுவதுமாய் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய துணையோடு பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் இருந்து வெளிப்படட்டும், உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் தகப்பனே. நீங்க கரம் பற்றி நடத்துங்க ராஜா. அப்பா உம்முடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற விதத்தில் உங்களோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.